வணக்கம். நான் வழக்கறிஞர் ஏழுமலை. நம்ம கம்யூனிஸ்ட் தலைவர் இருக்கிறார் இல்லையா, சண்முகம், கம்யூனிஸ்ட் தலைவர் சண்முகம் அவர் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறார். நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற நாம் தமிழர் தொண்டர்கள் எல்லாம் சீமான் பின்னால் இருப்பதை நீங்கள் இன்னொரு முறை ஆராய்ந்து முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். சீமான் பின்னால் இருக்கலாமா என்பதை நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் சண்முகம், கம்யூனிஸ்ட் தலைவர் சண்முகம் சொல்றார். நாங்க தெளிவா இருக்கிறோம் ஐயா சண்முகம் அவர்களே, நாங்க தெளிவா இருக்கிறோம். நடந்ததையெல்லாம் சரியா நடந்ததான்னு தான் நீங்க பார்க்கணும். நீங்க ஒரு கம்யூனிஸ்ட்ல ஒரு தலைவரா இருக்கிறீங்க. ஆனா இதுவரையும் உங்களை நாங்க எங்கேயும் எந்த போராட்டத்திலையும் பார்க்கல, எந்த மக்களுக்கான போராட்டத்திலையும் பார்க்கல. உங்க முகமும் எங்களுக்கு சரியா தெரியல. ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள்லாம் எங்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லாரும் முகமும் பரிச்சயமான முகம். ஆனா உங்க முகம் இன்னும் யாருக்கும் தமிழ்நாட்டுல அப்படி ஒரு தலைவர் இருக்கிறாரா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு தான் நீங்க இருக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். நாம் தமிழர் கட்சிகள் பிள்ளைகள் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க முடிவெடுக்கணும். நீங்க இருக்கிற இடம் நல்ல இடம் தானா, அந்த இடத்துல நம்ம இருக்கலாமா, அது கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்துக்கு சரியானது தானா அப்படின்னு ஐயா சண்முகம் அவர்கள் நீங்க தான் ஐயா முடிவெடுக்கணும். நாங்க தெளிவா இருக்கிறோம், எங்க நடைமுறை சரியா இருக்குது, எங்க அண்ணன் தெளிவா இருக்கிறாரு. என்ன ஆனா இந்த அரசு சரியா இருக்குதா, இந்த அரசு எப்படி ஒரு விடயத்தை கையாள்கிறது, அண்ணன் சீமான் விஷயத்துல என்ன நடைமுறையை இங்க பின்பற்றுகிறார்கள், என்ன செய்தியை சொல்கிறார்கள், ஏன் இந்த அராஜகம் பார்க்கலையா நீங்க? அவர் வீட்டில் அந்த காவல்துறை போய் எவ்வளவு கலவரத்தை ஏற்படுத்தினாங்க, எவ்வளவு வன்முறையோட நடந்துக்கிட்டாங்க, எப்படி அடிச்சாங்க, எப்படி துன்புறுத்தினாங்க, எப்படி பொய் வழக்கு போட்டுக்கிறாங்க, இதெல்லாம் பார்க்கலையா? இதெல்லாம் பார்த்து கோபம் வரலன்னா நீங்கெல்லாம் ஒரு கட்சியில ஒரு தலைவராக இருக்கிறது தகுதி இல்லாதவர் தான் நான் நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு மனுஷன்னா கோபம் வரணும். ஒரு சட்டத்தின் மேல முதல்ல நம்பிக்கை வரணும் மக்களுக்கு, காவல்துறையின் மேல முதல்ல மக்களுக்கு நம்பிக்கை வரணும். இது மேலெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னா அந்த அரசு சரியான அரசு இல்லைன்றத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். எங்க அண்ணன் சீமான் சரியா தான் கேட்கிறாரு, அதை நாங்களே கேட்கிறோம். நீங்க 15 வருஷமா பேசுறீங்களே ஒரு செய்தியை, அந்த செய்தி உண்மையான செய்தி தானா, அது பேசக்கூடிய செய்தி தானா, அதுதான் இங்க தமிழ்நாட்டில் முக்கியமான அரசியலா? அதை விட்டு அவங்களுக்கு வேற அரசியலே இல்லையா? விஜயலட்சுமி மட்டும்தான் அரசியலா இந்த நாட்டில்? ஏன் விஜயலட்சுமி அவ்வளவு பெரிய தியாகி, அந்த நாட்டுக்கு தியாகம் பண்ண ஒரு தியாகியா, மிகப்பெரிய அரசியல் தலைவியா? ஒரு சாதாரண பொம்பளை, அதுவும் இருக்கிற செல்வந்தர்களை எல்லாம் எப்படி மடக்கி போட்டு அவர்களை எல்லாம் பணம் பறிக்கலாம், அவங்க கிட்ட எப்படி ஏமாத்தலாம், எப்படி அவங்ககிட்ட தொடர்பு வச்சு அவங்கள மிரட்டலாம், இதெல்லாம் கை தேர்ந்த ஒரு பொம்பளை இந்த நாட்டில் இருக்கிறாங்கன்னா அது விஜயலட்சுமி தான். அதுக்கு ஆதாரங்கள் நாங்கள் நாம் தமிழர் கட்சி தம்பிங்க எல்லாம் அந்த அம்மா எங்கே போச்சு, யாரையெல்லாம் அது சம்பந்தம் வச்சிருந்தது, யாரு கூடலாம் அது உறவு வச்சிருந்தது, அந்த உறவு வச்சிருந்தவங்க எல்லாம் எவ்வளவு பணம் செட்டில் பண்ணி வாங்கிச்சு, ஆந்திராவில் ஒருத்தரை காதலிச்சதா சொல்லி அவரை மிரட்டி அவர்கிட்ட எத்தனை லட்சம் வாங்குச்சு, கர்நாடகாவில் ஒருத்தரை காதலிச்சதா சொல்லி அவரை திருமணம் செய்துக்க சொல்லி கட்டாயப்படுத்தி அவர்கிட்ட இருந்து பணம் வாங்கி செட்டில் பண்ணின்னு போனது, கேரளாவில் அதாவது ஒரு மாநிலத்தை கூட இந்த அம்மா விடல, கடைசி ஒரு மாநிலம் தான் தமிழ்நாடு. ஆனால் ஆந்திராவில் இருக்கணும் ஏமாற்றி பணம் வாங்கிட்டாங்க, அங்கே ஒருத்தனை கல்யாணம் பண்ணதா சொல்கிறாங்க, கர்நாடகாவில் ஒருத்தன் ஏமாற்றிட்டான், அவன் கல்யாணம் பண்ணிட்டு ஏமாற்றிட்டான் அப்படின்னு அங்கே ஒருத்தனை சொல்கிறாங்க, கேரளாவில் ஒருத்தன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏமாத்தினான், அவன் கேட்ட பணம் வாங்கிட்டு அவங்ககிட்ட செட்டில் பண்ணியாச்சு, அவனை விட்டுட்டாச்சு அப்படின்னு இப்படி இது தோண்ட போனால் நாங்கள் என்னமோ 2-3 தான் நினச்சோம். ஆனால் சொல்லிக்கினே போனால் அது பாட்டுக்கு வரிசையாக வருது. இதையெல்லாம் இப்போ நாங்கள் இதெல்லாம் நீங்கள் இந்த தமிழ்நாடு அரசு பண்ணுற இந்த அடாவடித்தனம் அராஜகத்தனத்தை பொடுக்க முடியாமல் எல்லாத்தையும் நாங்கள் தோண்டி எடுக்க வேண்டியதாக இருக்குது. இதை மட்டும் தோண்டி எடுக்க வேண்டியது இல்லை, இதற்கு பின்னால் அந்த விஜயலட்சுமிக்காக மாமா வேலை பார்க்கிற அனைவருடைய பின்னணியையும் எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் இன்னைக்கு இறங்கி இருக்கிறாங்க. அதனால இனிமேல் நிறைய வரத்துக்கு காத்துக்கிட்டு இருக்குது. என்னென்ன செய்திகள் இருக்கிறதோ, விஜயலட்சுமி எங்கெங்க ஏமாத்தினாங்க, எங்கெங்க பணம் வாங்கினாங்க, எங்கெங்க செட்டில் பண்ணிக்கினாங்க, எங்க பணம் கொடுக்கும்போது பணத்தை அவங்க வாங்கும்போது எல்லா வீடியோவோட எங்ககிட்ட இருக்குது, எவ்வளோ பேருடைய ஏமாத்த கடிதத்தோடு இருக்குது, எல்லாம் நாங்கள் எடுத்து வச்சிருக்கிறோம். இப்படி ஒரு பொண்ணை கொண்டு வச்சுக்கின்னு, ஒரு பொம்பளையை கொண்டு வச்சுக்கின்னு
இதை நான் வந்து ரொம்ப சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இவங்க சொல்ல வைக்கிறானுங்க. இந்த திமுக 200 ஊபிஸ் இருக்கிறானுங்க தெரியுமா, அவனுக்கு 200 இப்போ வந்து 100 ஸ்டாலின் கூட்டி கொடுத்துட்டாரு. 300 ஊபிஸ் ஆகிட்டானுங்க. இப்போ ஐயா எப்படியாவது எங்களுக்கு 200 பத்தலை, ஒரு 100 சேர்த்து கொடுங்க ஐயா, நாங்கள் வந்து தினமும் இந்த வீடியோ போடுறதுக்கு செலவுலாம் ஆகுது அப்படின்னு இப்போ ஒரு 100 கேட்டு 300 வந்து திமுக ஊபிசிக்கு வலைவலி வச்சுருக்கிற ஊட தர்மம் பண்ணுறாங்க இல்லையா, இந்த ஊபிசிகளுக்கு 300 உயர்த்திருக்கிறாங்க. இவங்க தான் இந்த பொய் விஜயலட்சுமி பற்றி பொய் பிரச்சாரங்கள் செய்வதில் கை தேர்ந்து செயல்படுறாங்க. இவங்களுக்காக தான் நாங்கள் எல்லாத்தையுமே எடுக்க வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு வந்திருக்கிறோம். இந்த விஷயத்தெல்லாம் ஐயா கம்யூனிஸ்ட் தலைவர் இருக்கிறார் இல்லையா சண்முகம், இவர் வந்து அதை தெளிவாக தெரிஞ்சுக்கின்னு சீமான் வந்து சரியா இல்லைன்னா நீங்கள் போய் இன்னைக்கு கூட்டணி வச்சிருக்கிறீங்க பாருங்க. கூட்டணி யாரோட? திமுகவோட கூட்டணி. உங்கள் சித்தாந்தத்தை எல்லாம் தொலைச்சி விட்டு, உங்களுடைய வேதாந்தத்தை எல்லாம் தொலைச்சி விட்டு, உங்களுடைய கட்சி கொள்கையெல்லாம் காலி பண்ணிட்டு இன்னைக்கு எங்கேயோ போய் திமுக பின்னாடி அவங்க முதுகு பின்னாடி நின்றுக்கிற இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறீங்களே ஐயா சண்முகம் அவர்களே, அவங்க யாரெல்லாம் எப்படி எப்படின்னு தெரியுமா? அவங்களுடைய வரலாறு தெரியுமா? இங்கே கேட்டீங்களே சீமான, இதே போய் முன்னாள் கருணாநிதி கிட்ட நீங்கள் கேட்டுருக்கலாம்ல. நீங்கள் நினைக்கிற மாதிரி திராவிட தலைவர்கள்லாம் யாரும் அப்பாவையா இல்லைங்க ஐயா. கருணாநிதி கை தேர்ந்தவர். இன்னைக்கு கனிமொழி பேசுகிறாங்க. அதுக்கு வரேன் ஐயா சண்முகம் அவர்களே, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அந்த கனிமொழி இன்னைக்கு பேசுகிறாங்க, சீமான் வந்து ரொம்ப ஏமாத்திட்டாரு விஜயலட்சுமி அப்படின்றாரு. ஆமாம்மா, ரொம்ப விஜயலட்சுமி ஏமாத்திட்டாரு, அதனால் வாழ்க்கை கொடுக்குறது இப்போ நிறைய பேர் தயாராகிட்டாங்க. எங்கள் ஐயா சுபவீர பாண்டியன் விஜயலட்சுமி வாழ்க்கை கொடுக்க போகிறாரு. நீங்கள் வச்சிருக்கிறீங்க பாரு, ஒரு முக்தார்னு ஒருத்தங்கிறான் பாருங்க, மலமுருட்டி முக்தார், அவன் தான் ரொம்ப பாசமாக இருக்கிறான் விஜயலட்சுமி மேலே. எங்கள் அண்ணன் வந்து அந்த பொம்பளையோட ஃபோட்டோ எடுத்ததெல்லாம் எதுவும் காணோம். இந்த முக்தார் தான் அந்த விஜயலட்சுமியோட போய் ஒட்டி நின்று ஃபோட்டோ எடுத்தான் அப்படின்னு சிரிச்சிக்கின்னு. அவன் வந்து இப்போ வாழ்க்கை கொடுக்கலாமா அப்படின்னு யோசனை பண்ணிருக்கிறான் அந்த விஜயலட்சுமி. அம்மா கனிமொழி இப்போ பேசுகிறாங்க பாரு, அவங்களுக்கு பதில் சொல்லணும். சீமானுக்கு நீங்கள் அறிவுரை சொல்வதற்கு முன்னால் அக்கா கனிமொழி அவர்களே, உங்களுடைய பிறப்பின் ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்க வேணாவா? இதை நான் சொல்லலை, இது அதிகாரப்பூர்வமாக நாடு முழுக்க பேசப்பட்ட செய்தி, உங்கள் தந்தையாரால் பேசப்பட்ட செய்தி. இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். இந்த அம்மான்னா நீங்கள் தான்மா அக்கா கனிமொழி. நீங்கள் பிறக்கும் போது அந்த குழந்தை நீங்கள் ஏன் குழந்தைய இல்லைன்னு தான் அந்த கருணாநிதி. யாரு? கனிமொழி என் பொண்ணே இல்லை அப்படின்னவர் தான் இவர். அதன் பிறகு அந்த இப்போ கூட நீங்கள் எடுத்து பாருங்கம்மா அக்கா கனிமொழி அவர்களே, உங்களுடைய பிறப்பு சான்றிதழில் உங்களுடைய தகப்பனார் பெயர் என்ன இருக்கிறது அப்படின்னு நீங்கள் போய் அதை கொஞ்சம் எடுத்து வந்து எங்களுக்கு வந்து ஏதாவது வாட்ஸ்அப்பில் சொல்லி போட்டு அனுப்புங்க. நாங்களும் பார்க்கணும் தந்தையார் பெயர் என்ன அப்படின்னு நாங்கள் பார்க்கணுன்னு ஆவலாக இருக்கிறோம். இந்த பிறப்பை நீங்கள் பிறந்த பிறப்பை மறைக்கணும்னு அதில் பேரை கருணாநிதினு பதிவு பண்ணுறதுக்கு பதிலாக கருணாகரன் அப்படின்னு சொல்லி பேரை பதிவு பண்ணியிருக்காங்க. எப்படி? அப்பா பேரே மாறி போச்சு. இப்பேற்பட்ட ஒரு திராவிட தலைவருக்கு தான் இந்த அம்மா நீங்கள் பிறந்தீங்க. அதை எப்படி தெரியுமா சூசகமாக சொன்னாருன்னா, நம்ம செய்தியாளர்லாம் போய் அவர் கேட்குறாங்க, உங்களுக்கு ஒரு மகள் இருக்கிறதா சொல்கிறாங்களே, அவங்க பேர் கனிமொழின்னு சொல்கிறாங்களே, இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, என்னுடைய மகள் கனிமொழி. சரிங்க, உங்களுடைய மகள் கனிமொழி, அப்போ உங்கள் மனைவி யாருங்க? எனக்கு மனைவியெல்லாம் தெரியாது, என்னுடைய மகள் கனிமொழி. அப்போ அவங்க அம்மா கனிமொழியின் தாயார் ராஜாத்தி அம்மாள். எப்படி? எப்பேற்பட்ட அதிசாலித்தனமா, எப்பேற்பட்ட அறிவாளித்தனமா அவர் பேசி ஒரு பதில் கொடுத்தாரு பார்த்தீங்களா? என்னுடைய மகள் கனிமொழி, என் மனைவி ராஜாத்தி அம்மாள் இல்லை, என்னுடைய மகள் கனிமொழி, கனிமொழியின் தாயார் ராஜாத்தி அம்மாள். இப்படி தாங்க இந்த திராவிடம். இவங்க திராவிட தந்தை பெரியார் இருக்கிறார் இல்லையா, இவர் வழியில் வந்தவங்களாம் இப்படி தான் என்ஜாய் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த கொள்கையெல்லாம் நாடு ஃபுல்லாக பரப்புங்க அப்படின்னு பரப்பி விட்டு போனவங்க தான் அக்கா கனிமொழி. இதையே வந்து உங்கள் வீட்டில் நடந்ததையே நீங்கள் உதாரணமாக வச்சுக்கலாம். இதை போய் நீங்கள் வெளியே போய் சீமானை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குதுன்றது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதோட நின்று தான் உங்கள் வீட்டு வரலாறுல இன்னும் நிறைய எடுக்கணுமா, அதன் பிறகு என்னென்ன நடந்ததுன்னு எடுக்கணுமா, எல்லாம் பத்திரிகை செய்தியாக இருக்குது. போய் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்போ இருக்கிற முதலமைச்சர் ஐயா ஸ்டாலினுடைய வாழ்க்கை வரலாறு கொஞ்சம் எடுத்து பார்த்தீங்கன்னா, அம்மா நாங்கள் இப்போ எடுத்து பார்க்குறோம், எங்களால் சமாளிக்க முடியல, இவ்வளவாடா பண்ணியிருக்கிறாரு இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் அப்படின்னா. எங்களுக்கு தெரிஞ்சது
அந்த செய்தி வாசிப்பாளர் தான் நாங்கள் நினைச்சோம். ஆனா இதற்கு பின்னால் இன்னும் மிகப்பெரிய படுமோசமான தொடர்புகள் எல்லாம் இருந்து அதனால் மிகப்பெரிய சட்டத்துக்கு புறம்பான செயல்கள் எல்லாம் நடைபெற்று இதுல என்னென்னமோ நடந்திருக்கு. அதை இப்ப நம்ம சொன்னோம்னா அது சரியா இருக்காது. அதை நீங்க இனிமேல் பேச ஆரம்பிச்சா அதை நாங்கள் எடுத்து பேசுவதற்காக தயார்படுத்தி வைத்திருக்கிறோம். இதையெல்லாம் நீங்க பேச பேச ஐயா முதலமைச்சருடைய வாழ்க்கை வரலாறு, அவர் வாழ்க்கையில் நடந்தது என்னென்ன, எங்கெங்க யாரார அவரால் பாதிக்கப்பட்டாங்க, எவ்வளவு நடந்திருக்குது, எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றதெல்லாம் இப்போ எடுத்திருக்கிறோம். எல்லாம் நாங்கள் ஆதாரமாக வச்சிருக்கிறோம். அதையெல்லாம் நீங்கள் பேச பேச ஒவ்வொன்றா நாங்கள் வெளியிடறதுக்கு தயாராக இருக்கிறோம். அவர் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பையன் இப்போ உதயநிதி இருக்கிறார்ல, இதோ இப்போ ஒரு வழக்கு வந்திருக்குது. ஒரு அம்மா இப்போ போட்டிருக்குது உதயநிதி மேலே, இவர் என்னை ஏமாத்திட்டாரு அப்படின்னு. அவர் ஏமாத்துறது பல பேர், அதை விடுங்க. ஆனால் அதில் ஒரு அம்மா இப்போ தான் ஒரு நடிகை போட்டிருக்குது, இவர் என்னை நம்ப வச்சு ஏமாத்திருக்கிறாருன்னு. ஐயா கம்யூனிஸ்ட் தலைவர் சண்முகம் அவர்களே, இதெல்லாம் நீங்க அங்கே போய் நீங்க கூட்டணியில் இருக்கிறவங்கலாம் இதையெல்லாம் நடந்திருக்குதுமே, இதெல்லாம் நல்ல செயலா, வெக்கமா இருக்குது. இப்பெல்லாம் நாங்க நாம் தமிழர் கட்சி தம்பிங்கெல்லாம் பேசி பேச ஆரம்பிக்கிறாங்க. நாங்க இனிமேல் இங்க இருக்கணுமா வானாவான்றது முடிவு பண்ணிக்கிங்க அப்படின்னு நீங்க அதை முடிவு எடுக்கணும். இதுல உதாரணம் சொல்லணும்னா ஐயா கருணாநிதி சொல்றாரு, கனிமொழி அக்கா கனிமொழி உங்க தகப்பனார் பெண்களை பத்தி கேவலமா பேசுறாருன்னு சொன்னியே. எங்க அண்ணன் பெண்களை பத்தி கேவலமா பேசல, பெண்களை மதிக்கிறதுல எங்க அண்ணனை விட்டா இங்க வேற யாரும் எந்த அரசியல் தலைமுறை இல்லை, யாரும் அதாவது திமுக திராவிட தலைவர் எவனுமே ஒருத்தனை யோகியனும் இல்லை, எல்லாம் ஐயோக்கிய பயிலுங்க தான். எத்தமா வரலாறு இன்னைக்கு பேசணுமானா 10 நாளைக்கு பேசலாம், அவ்வளவு வரலாறு இருக்குது. எடுத்து போட்டு மணிக்கணக்கில் பேசிக்கினே இருக்கலாம். அவ்வளவு திராவிட தலைவர்கள் வரலாறு எல்லாம் சாக்கடை வரலாறு தான் எல்லாமே. இந்த திருச்சி சூர்யா அவங்க அப்பனுடைய வரலாறு இருக்குது. என்ன அப்புறம் ஒரு அமைச்சர் பெரியசாமின்னு ஒரு வரலாறு ஒன்று இருக்குது. என்ன இது எல்லாம் எடுத்து வீடியோவோட போட்டுன்னு வச்சிங்க, காரி துப்பிடுவாங்க. அக்கா கனிமொழி உங்க போய் உங்க திராவிட வரலாறு கொஞ்சம் பாருங்க. அதை தோண்டனா வெறும் சாக்கடை தான் வருது, நாத்த அடிக்குது. இதையெல்லாம் நாத்தடிக்க வச்சிடாதீங்க. நாங்க நல்ல அரசியல் செய்யணும்னு நாங்க நினைக்கிறோம். அதனால ஐயா சண்முகம் அவர்களே, நீங்க முதல்ல இந்த திராவிட தலைவர்களை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா முதல்ல கருணாநிதியை பத்தியே நீங்க தெரிஞ்சுக்கல. ஏன்னா அம்மையார் இந்திரா காந்தி அம்மையார் தமிழ்நாட்டுக்கு வரும்போது அவங்களை எதிர்க்கணும்னு போய் திமுகவினர்லாம் போய் அம்மையார் இந்திரா காந்தி தாக்குறாங்க. தாக்கிட்டு அந்த அம்மா இந்த மண்டையில் உடஞ்சி ரத்தம் ஊற்றுது. அப்போ செய்தியாளர்லாம் போய் ஐயா கலைஞர் அவர்களே அம்மையாருக்கு ரத்தம் வருது, என்ன நீங்கள் உங்கள் அடிச்சதாக சொல்கிறாங்களே அப்படின்னு. அது நாங்கள் அடித்ததாக வந்த ரத்தமாக இருக்கிறாது, அது மாதவிடாயாக இருக்கும். இதை விட ஒரு தலைவர் கேவலமாக பேசுகிற யாராவது இருப்பாங்களா? யார ஒரு பிரதமர், முன்னாள் பிரதமர், உலகமே மதிக்கக்கூடிய ஒரு பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார், இந்தியா மட்டும் இல்லை அன்னைக்கு உலகமே போற்றக்கூடிய மதிக்கக்கூடிய ஒரு தலைவராக இருந்தவங்க அம்மையார் இந்திரா காந்தி. நாங்களும் அவங்கள போற்றக்கூடிய ஒரு தலைவர். ஏன்னா எங்களுடைய தமிழினத்துக்கு, எங்கள் ஈழத்தமிழர்களுக்கு, எங்கள் தலைவர்களுக்கு அவ்வளவு பெரிய உதவிகளை செஞ்சவங்க அந்த அம்மா. அதில் நாங்கள் இந்திரா காந்தி அம்மையாரை அதில் நாங்கள் மறக்கவே முடியாது. அப்பேற்பட்ட ஒரு தலைவியை தலையில் வந்த ரத்தத்தை மாதவிடாயின்னு சொன்ன ஒரே தலைவர் கருணாநிதி தான். சண்முகம் இதெல்லாம் ஏன் சொல்லணும்னா கூட்டணியில் தலைவர்கள்லாம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் பேசுங்க அக்கா. ஏன்னா உங்கள் கூட்டணியில் இருக்கிறாங்க இல்லையா, இன்னும் நான் சொல்லணுமா, இது எல்லாருக்கும் கோவம் வரும் நாங்கள் சொன்னோம்னா. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி தான் எங்கள் அண்ணன் திருமாவளவன் மேலே ஒரு புகார் வந்தது. இவர் டெல்லிக்கு போனதாகவும், டெல்லியில் போய் ஒருத்தரை காதலிச்சதாகவும், அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்ததாகவும், அந்த அம்மா இங்கே தமிழ்நாட்டில் என்னை ஏமாத்திட்டாரு, அந்த ஒரு பிறந்த குழந்தை தான் இது, இந்தாங்க குழந்தைய அப்படின்னு தாக்கல் பண்ணிச்சு. அந்த வீட்டுக்கு போய் இவர் போய் அந்த குழந்தையோட பிறந்த நாள்லாம் கொண்டாடிக்கிறார். இது பதிவு செய்யப்பட்ட தகவல். இந்த மாதிரிலாம் செய்தி வந்தது. அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு அக்கா கனிமொழி அவர்களே, உங்கள் கூட்டணியில் இருக்கிறாங்க, அவங்கள கேளுங்க. அதையே தான் ஐயாவை கேட்குறோம். யாரை? நம்ம கம்யூனிஸ்ட் தலைவர் சண்முகத்தை கேட்குறோம். நீங்களும் கொஞ்சம் உங்கள் கூட இருக்கிறவங்கெல்லாம் போய் பாருங்கள். உங்கள் முதுகில் 1000 அழுக்கையை 1000 சாக்கடையை வச்சுக்கிட்டு உங்கள் கூட்டணியில் இருக்கிற சாக்கடைகளை நீங்கள் தலைமையில சுமந்துக்கிட்டு நாம் தமிழர் கட்சி எங்கள் அண்ணன் செந்தமிழ் சீமானை பற்றி பேசுவதற்கு எந்த அரசியல் தலைவனுக்கும் தகுதி ஒருவனுக்கும் கிடையாது என்பதுதான் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் இன்றைக்கு சொல்லிக் கொள்வது. முதல்ல உங்களுக்கு பின்னாடி இருக்கிற வரலாற்றை போய் தோண்டி பாருங்க, உங்க வரலாறெல்லாம் எடுங்க. அதுக்கு பின்னாடி
எங்களை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்குதா அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணிக்கின்றதான் எங்களுடைய முடிவாக நாங்கள் சொல்கிறோம்.